ஒரு நண்பன் இருக்கிறான் இல்லைன்னு சொன்னால், உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்கான். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க, ஒன்றா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு இது சொல்லக்கூட வர மாட்டேங்குது. என்ன சொல்கிறேன், எவனாச்சும் உங்களுக்கு உதவின்னு ஒன்று பண்ணான்னு வச்சுங்களேன், அந்த உதவியை கொஞ்சமாச்சும் ஞாபகம் வச்சுக்க பழகும். இதை நான் இந்த இளம் சமுதாயத்துக்கு நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தன் நன்றி கடன் இருக்க தேவையில்லை, நன்றி கடன் வேணாம். ஆனால் அந்த செஞ்ச உதவியாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தங்க நமக்கு செய்கிற விஷயமா இருக்கட்டும், கொஞ்சமாச்சும் ஒரு துளியாச்சும் அதை நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதை மறந்தோன்னு வச்சுங்களேன், நீ உன்னோட பெத்த பிறப்பையே மறக்கிற மாதிரி. ஸோ இதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கலையா அவனுக்கு நேராக சொல்லிடுங்க. இல்லை உங்கள் வருத்தமாக இருக்கா இன்னொருத்தனை போய் சொல்லுங்கள், பேசுங்க, பரவாயில்ல. ஆனால் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து திட்டம் போட்டு ஒருத்தனை டிஸ்ட்ராய் பண்ண நினச்சி நம்ம பண்ணுறோம் தெரியுமா, எவனாச்சும் நமக்கு நிறைய பண்ணவனே நமக்கு பண்ணுவான் அந்த மாதிரி. அது பண்ணோன்னு வச்சுங்களேன், நீ அவனை வீழ்த்தட்டல, நீ தான் விழுகிற. நீ விழுந்துட்ட, ஆனால் அவன் மேலே போயிடுவான். ஸோ அது மாதிரி எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது கடவுள் தான். எல்லாத்தையும் தூர போட்டு நல்ல சந்தோஷமாக நாளைக்கே நம்மளை கல்லை விட்டு அடிக்கிற நம்ம முன்னாடி நின்றா கூட அவனை சிரித்து நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அடி. அவனை அடிக்கிறது கிடையாது. ஸோ யாரையும் பழி வாங்க நினைக்காதீங்க. துரோகம் நடந்துச்சுன்னா அதை துரோகத்தை ஓரமாக வச்சுட்டு அது ஒரு மிகப்பெரிய லெசனாக நினச்சிக்கோங்க, பழகிரும். லெசனை நினச்சிட்டு பழகிரும். இதுக்கப்புறம் எவன் துரோகம் பண்ணாலும் பழகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு படிக்கலை வச்சு நீங்கள் முன்னுக்கு போயிட்டே